ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பாண்டி ட்ரெண்ட்ஸில் பாண்டி மசாலாஸ்ன்ற பேரில் ஊறுகாய் வகைகள், வடகம், வத்தல், எல்லா வகையான மசாலா வகைகளும் நீங்கள் கேட்குற மாதிரி கேட்குற அளவில் சூப்பராக நம்ம சுத்தமாக ப்யூராக ஹோம்மேடாக செஞ்சு தரோம். ஸோ யாருக்கா வேணுன்னா கீழே தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் டெலிவர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், ரெடிமிக்ஸ் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடிமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு 10-15 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி சாதம் ரெடிமிக்ஸ் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை பிள்ளைகளோ யாராவது வெளியூரில் இருக்காங்க, அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வராங்க, ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும்போது நான் போடுற இந்த ரெடிமிக்ஸ் சீரீஸை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணி நீங்கள் டப்பாவில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா 1 வீக்குக்கு அவங்க கஷ்டம் இல்லாத சாப்பிட்டு வருவாங்க. ஸோ ரைஸ் மட்டும் வடித்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால் நான் இந்த ரெடிமிக்ஸை வந்து தயார் பண்ணியிருக்கேன். ஸ்கூலுக்கு கூட காலைல லேட்டாக எழுந்துட்டோன்னா பட்டுன்னு இதை எடுத்து செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான தக்காளி சாதம் ரெடிமிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம், நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதே போல் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கலாம். தக்காளியை ரஃபாகவே 4 கட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற அந்த ரவுண்டாக இருக்கிறத எடுத்துருங்க. நார்மலி வந்து தக்காளியில் சாப்பிட்டா வந்து கிட்னி ஸ்டோன் வரும்னு சொல்கிறாங்களா, அதுக்கு காரணமே இந்த மேலே இருக்க அந்த கருப்பு தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து தக்காளி நல்லா வளர்கிறதுக்கு அந்த இதெல்லாம் ஃபர்டிலைசர் அடிக்கிறாங்களா, அது எல்லாமே அந்த கருப்பு இதில் தான் போய் தங்கும். ஸோ அதை வந்து வெட்டாமல் சாப்பிடும்போது தான் நமக்கு இந்த கல்லே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை கட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் மோஸ்ட்லி. ஸோ எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கோம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். காரத்துக்கு 2 காஷ்மீர் மிளகா நான் சேர்த்துக்கிறேன். கலரும் வரும், காரமும் வரும் கொஞ்சம். ஸோ நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்குறோம், அதனால உங்களுக்கு காரம் வேணும்னா அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி அந்த தண்ணியில் வெந்து வரணும். நம்ம ஊற்றின தண்ணியோட அளவு நல்லா குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம சுருளை வதக்கவும் போகிறோம், அதனால் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 10-15 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம காலையில் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிறதுனால காலையில் நான் ஒரு 1/2 hour லேட்டாக எழுந்தால் கூட ஜஸ்ட்டு ரைஸை வடித்து டக்குன்னு இதை பண்ணி கொடுத்து ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் டக்குன்னு ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழம்பு வைக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வந்திருக்கு. தண்ணி அப்படியே இருக்கட்டும். தக்காளியை மட்டும் வடித்து அரைச்சிக்கலாம். இல்லைனா நல்லா ஆற வச்சு தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிக்கோங்க. எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை லாஸ்ட்டாக வதக்கும் போது கூட ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ அதை வந்து அரைச்சி எடுத்துடலாம் ஆற வச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததும் கடுகு நல்லா போட்டு பொரிய விட்டுடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். வேணான்னா இங்கே ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெட்டி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஜாஸ்தி போடக்கூடாது. பச்சை மிளகாவை கீராமல் அப்படியே போட்டுக்கலாம், ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்பயே நம்ம போட்டுடலாம். ஏன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், அதனால் இப்பயே போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள், இது நான் அரைச்சி கரெக்டாக 1 மாதம் ஆகுது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை வந்து அரைச்சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு 1 மாதம் 2 மாதம் நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் மஞ்சள் தூள் இருக்கிறதுனால நான் தனியாக மஞ்சள் தூள் போடலை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறீங்கன்னா மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணி வச்சுருந்தால அதையும் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடலாம். ஆல்ரெடி தக்காளி வேக வச்ச தண்ணி அதையும் கழுவி இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அவசரமாக முடிக்கணும் அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு நல்லா சுருளை வதக்கிடுங்க. இல்லை டைம் இருக்குன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எங்கே பாரு சுற்றி தெரிக்கும், உங்களுக்கு 2 வேலையாகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம பாண்டி மசாலாவோட தனியாத்தூள். அதே மாதிரி நம்ம பாண்டி மசாலாவோட கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் நம்ம கிட்ட இருக்கிற கரம் மசாலா, பிரியாணி மசாலா, தனியாத்தூள் எல்லாமே. ஸோ யாருக்கா வேணும்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் என்ன அளவில் கேட்குறீங்களோ, என்ன காரம், என்ன உப்பு எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நம்ம ஊறுகாய், வத்தல்,
ஸ்குவாஷ் வகைகள், அது கூடவே வந்து இந்த மாதிரி எல்லா வகையான மசாலா வகைகளும் நம்ம பண்ணித்தரோம். பொடி வகைகள், தூதுவளை, பிரண்டை, ஆவாரம்பூ, இந்த மாதிரி இட்லி பொடி வகைகளும் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சுண்டக்காய் பொடியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டை வதக்கியாச்சு. அந்த எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இன்னும் ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தக்காளி தொக்கு வந்து ரைஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து சாதம் போட்டு கிண்டிங்கன்னா ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ மீதி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 தடவை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கிண்டி கொடுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு நான் மாற்றி ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுருவேன். ஸோ மீதி வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம ரைஸ்க்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லா வந்து ஒரு 4 கப்பு 2.5 கப்பு அளவுக்கு ரைஸ் ஓகே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் கலந்துட்டு உப்பு பார்த்துருங்க. உப்பு கரெக்டாக தான் இருக்கும், பத்தலைனா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியான தக்காளி சாதம் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு காலையில் உங்களோட வேலைகளை சுலபமாக்கிக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சாதம் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனாவது போட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.